ஆய்வுக்குழுவுக்கு போகிறார். அது திட்டமிடுகின்ற அமைப்பும் இல்லை, நிதி வழங்குகிற அமைப்பும் இல்லை. அது ஒரு வெட்டி அமைப்பு. இப்போ காசு கொடுக்க மாட்டாங்களா? ஒரு காசு அங்கே கொடுக்குமா? இங்கே போய் பேசுவது தான் முடிந்து போய்விட்டது. அங்கே என்ன அதுக்கான அதிகாரம் உள்ள அமைப்பு இல்லை, திட்டமிடுகின்ற அமைப்பும் இல்லை. இது ரொம்ப இன்றியமையாதது என்று சிந்திக்கின்ற ஆற்றல் உடைய அமைப்பும் இல்லை. ஏதோ சரி எல்லா முதலமைச்சர்களும் போய் ஒரு சந்திக்கவும் பிரதம மந்திரியை இப்படி ஓரங்கட்டி பார்க்கவும் ஒரு வாய்ப்பு. நிறைய எங்களுக்கு ஒன்றொன்றாக தா என்று கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார். தில்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இன்னாட்டு மன்னன் பேசுவான். 1000 விடுதலை எல்லாம் பேசுவான். தில்லி நகரில் போய் பாத்திரம் தூக்கி திரிவான். பிச்சாந்தேகி என்று அப்படின்னு அவர் பாட்டு எழுதியிருக்கிறார். எய்ம்ஸை கொண்டா, மெட்ரோவை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, பேசுவது மட்டும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்று. கடைசியில் ஒவ்வொன்றும் அங்கிருந்து தான் வர வேண்டும். நெடுஞ்சாலை போடுவதும் அங்கிருந்து தான் வர வேண்டும். செங்கற்பட்டிலிருந்து திருச்சிக்கு 6 வழி பாதை அமைக்க அவன்தான் வர வேண்டும். கிராமப்புற சாலை அமைக்க அவன்தான் வர வேண்டும். கிராம வீடு கட்டும் திட்டத்திற்கு அவன்தான் வர வேண்டும். விவசாயிக்கு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுப்பதற்கு அவன்தான் வர வேண்டும். உரத்திற்கு மானியம் கொடுக்க அவன்தான் வர வேண்டும். அப்புறம் புதிய ரயில் பாதைகள் அமைக்க வர வேண்டும். எது உங்களால் நடக்கிறது? இருக்கிற அதிகாரத்தையும் கொண்டு நீட்டினுடைய அதிகாரத்தை கொண்டு போய் திமுக காரன் மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டு வந்தான்.